எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேமுதிக மேல பல பேர் வன்மத்தை கொட்டுறீங்க. அந்த வன்மத்தை எப்படி காட்டுறதுன்னு கூட தெரியாம நிறைய பேர் அந்நியரை வந்து ரொம்ப தவறா விமர்சனம் பண்றீங்க, ரொம்ப தவறா கமெண்ட் பண்றீங்க. ஒரு கட்சிக்காரனா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க யாரோட ஒய்ஃபு, யாருடைய மனைவி, அந்த அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. ஏன்னா அன்னைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கே வீட்டில் சாப்பாடு கிடைக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவங்க கிட்டத்தட்ட பலாயிரம் பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுற ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு அன்னபூர்ணி அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க நிறைய பேர் அரசியலே தெரியாம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது விஜய் கட்சியில இருக்கவங்களா இருக்கட்டும், அல்லது வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்க சீமானோட தங்கை தம்பிகளா இருக்கட்டும், நிறைய பேர் என்ன அதிமுக, பிஜேபி விமர்சனம் வைக்கிறீங்க அந்நியார் மேல. இவங்க வந்து கட்சி வந்து வித்துட்டாங்க, கூறு போட்டு வித்துட்டாங்க, கேப்டன் வந்து மன்னிக்க மாட்டாரு, கேப்டனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, கேப்டனோட ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு இன்னும் எவ்வளவோ நீங்க பேசிட்டே தான் இருக்கீங்க. ஆனா யாருக்குமே எது உண்மை எது நிஜம் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. புரியுதா? கிட்டத்தட்ட அந்நியார் வந்து இந்த முடிவு எடுத்து 3 நாள் தான் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கூட்டணி எதுவுமே அறிவிக்காம தான் இருந்தாங்க. ஏன் வந்து இதுவே வந்து விஜயா இருந்தா அந்நியார் இந்த மாதிரி 234 தொகுதியில அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு பாதி நம்ம பிரிச்சுக்குவோம், யார் அதிகமா ஜெயிக்கிறோமோ அவங்க நம்ம ஆட்சி அதிகாரத்தில் நம்ம பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு அவர் வந்து கூட்டணி கூப்பிட்டுருக்கலாம். கூட்டணி கூப்பிட்டாருன்னு நமக்கு தெரியல. இது வரைக்கும் எங்க சைட்ல இருந்து எந்த ஒரு நியூஸுமே அப்டேட் ஆகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க தேமுதிக கட்சி அவர் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. எங்க கட்சி உறுப்பினர் வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நியூஸ் எதுவுமே அப்டேட் ஆகல. அவர் வந்து சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவ்வளவு பாசமா தான் இருந்தாங்க. அண்ணன் அப்படின்ட்டு தான் எங்க அண்ணியார் அப்படிதான் இருந்தாங்க. அந்த பாணி அந்த அளவுக்கு தான் இருந்துச்சுங்க. பார்த்தா அவருமே பாத்தீங்கன்னா எங்களை கட்சியில வந்து கூப்பிட்ட மாதிரி எல்லாம் எங்களுக்கு வந்து தெரியல. அவர் கண்டிப்பா கூப்பிட்டுருக்கலாம். அந்த 2024 ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ராஜ்யசபா சீட் தரேன்னு சொன்னாங்க. கொடுக்கலாமா, ஒரு ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, கண்டிப்பாக கொடுக்க முடியல. வரப்போற எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா 100% நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கி தரேன். அது மாதிரி குறிப்பிட்ட சீட்டு உங்களுக்கு நான் ஒதுக்கி தரேமா, நீ கேட்குற தொகுதியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தது கண்டிப்பா கொடுத்து அப்படி கேட்டுக்கலாம், பண்ணிருக்கலாம். ஆனா என்டிஏ கூட்டணியில் இது வரைக்கும் எங்களை இன்வைட் பண்ணி பேசின மாதிரிலாம் எங்களுக்கு அந்த ஒரு இதுவுமே அப்டேட் ஆகல. சரிங்களா? இப்படி இருக்க ஒரு பட்சத்துல எங்க கட்சியோட அங்கீகாரம் எங்களுக்கு வேணும், எங்களோட சின்னத்தை நாங்க தக்க வச்சுக்கணும். இப்படி இருக்கும்போது அந்நியார் எடுத்த முடிவு கிடையாது, தொண்டர்களாகிய நாங்க எடுத்த முடிவு தான். இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுல வந்து நீங்க பேசுறது வந்து எதுவுமே சரி கிடையாதுன்னு நாங்க சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து சொல்றீங்க, உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு தைரியமும் திராணி இருந்துச்சுன்னா நீங்க தப்பா பேசுறவங்க வந்து கமெண்ட் பண்றவங்க நேர்ல வாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, ரொம்ப வல்கரவா மெசேஜ் பண்றீங்க. அந்நியாருக்கு வந்து உங்களுடைய அம்மாவோட ஏஜ், சரியா? உங்களுடைய அம்மாவோட ஏஜ், உங்க அம்மாவை நாங்க திட்டினா எப்படி இருக்கும்? இவ்வளவு கேவலமா பேச முடியுமா பேசுறீங்க? நான் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன். நீங்க ஒரு கட்சியில உறுப்பினராவோ ஒரு அடிமட்ட தொடராவோ இருந்தீங்க அப்படின்னா உண்மையை நான் சொல்லட்டுங்களா, உங்க கட்சியை நீங்க வளர்க்க பாருங்க. நீங்க உங்க கட்சியை வளருங்க. அதுக்கு வேற அடுத்து என்ன அப்டேட் பண்ணலாம், கட்சிக்கு உண்டான வேலையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க அதை பாருங்க. ஓகேவா? அது பிஜேபி காரங்களா இருக்கட்டும், இல்ல அதிமுக காரங்களா இருக்கட்டும்.